ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அழகே அழகு சீரியலோட எபிசோடு பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போகிற இடத்துல ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் பாட்டு பாடின்னு உக்காந்து இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேவதி பார்த்தீங்கன்னா ஏங்க உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் சிங்கரில் பாட போகிறேன், சும்மா தானே பாட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் குடிச்சிருக்கீங்க வேணாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி மலரை அண்ணி நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை பாட சொல்கிறாங்க. அப்போ மதியம் பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் பாட்டு பாடுவீங்களாவா உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா பாடுவியா மலர் அப்படின்றாங்க. என்னென்னா உனக்கே தெரியாதா அப்படின்ற மாதிரி ரேவதி கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பாடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட அக்கா நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு டான்ஸ் பண்ண வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வா நம்ம 2 பேரும் டான்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. என்ன மாமா வேணாம் விடுமாமா அப்படின்ற மாதிரி சுரேஷும் சொல்கிறாங்க. இல்லை வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கராஜும் சுரேஷும் உட்காந்து குடிச்சுன்னு இருக்காங்க. அங்கே பாக்கியராஜ் வந்தவங்க என்னடா இது சுரேஷ் நைட் ஃபுல்லாக இங்கே உக்கான்னு இருக்காது போயிட்டு பாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்கியராஜும் கிளம்புறாங்க. அப்போ தங்கராஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனை வந்து உக்கார சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சுரேஷும் அண்ணா வாண்ணே மாமா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து உக்காடுறாங்க. உங்கள் அண்ணாவை குடிக்க சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம் சுரேஷ் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சுரேஷ் கேட்காம ஊற்றி கொடுத்துறாங்க. குடிச்சுனே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தங்கராஜ் என் தங்கச்சி எங்கேயாச்சும் பார்த்தாலும்னா என்னை சாக வச்சு உன் கூட உட்காந்து நீ குடிச்சுன்னு இருக்கியா அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி என்னை கேள்வி கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் என்னை பார்த்தாவே மாப்பிள்ளைக்கு எல்லாம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் உட்கார சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாக்யராஜ் கிளம்புறாரு. சுரேஷ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் உட்காருனேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மலர் மதி ரேவதி 3 பேரும் ஜாலியாக பேசின்னு இருக்காங்க. பாட்டு பாடினதை பற்றி ரேவதியும் மதியும் மலருக்கு ரொம்ப அழகாக பாடுற அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட சொல்லின்னு இருக்காங்க. சரி எனக்கு வேலை இருக்குது கிச்சனில் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரியும் மதி சொல்கிறாங்க. இல்லை 6 வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கி தான் கிச்சனுக்குள்ளே போகாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்கிறாங்க. விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரேவதியும் சொல்கிறாங்க. சரி எங்கேயாச்சும் நம்ம எல்லாம் வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறதுன்னா எங்கேயாச்சும் ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதில் போகலாம் அப்படின்ற மாதிரி ரேவதி கேட்குறாங்க. காரில் போகலாம். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. ரேவதிக்கும் தெரியாது. மதி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியும் ஆனால் ட்ரைனிங் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நூக்கினாச்சும் போகலாம் விடுங்க நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் கிட்ட நீ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கல அதனால் அவள் செத்து போயிட்டா. இருந்தாலும் நான் உன் தங்கச்சி எவ்வளோ ஒரு சந்தோஷமாக வச்சுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் சொன்னது? ரேவதி ஒன்றும் சந்தோஷமாக இல்லை. அன்றைக்கி மண்டபத்தில் எல்லோரும் முன்னாடி அடிக்கிறீங்க. ட்ரெஸ்ஸு அது இதை வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கராஜ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எழுந்து கிளம்பிடுறாங்க. ஏன் நான் மாமாவை இப்படி பண்ண நீ அப்படின்றாங்க. நான் உண்மையாக தான்டா சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாங்க. இங்கே ரூமுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் பாக்யராஜ் சொன்னதே யோசிச்சுன்னு இருக்காங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட பேச வராங்க. நீங்கள் உங்கள் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, இப்போ நீயே அந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? யார் உங்களை குடிக்க சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கொஞ்சமாக தான் குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவதியும் என்னென்ன நீ ஒன்று தான் ஒழுங்காக இருந்து நீயும் அந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட மலர் நீ சூப்பராக பாடின அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பாட்டு பாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா பாடுறாங்க. இந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குது போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள்.